சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், நினைத்தது நிறைவேற செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு, விரதம் ஆகியவற்றை மேற்கொண்டாலும் அது பல மடங்கு அதிகமான பலனை தரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் அது நிச்சயம் பலன் தரும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதாலே செவ்வாய்க்கிழமை என குறிப்பிடுகிறோம். முருகு பெருமானுக்கு திதி, நட்சத்திரம், கிழமை என்று 3 விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுகிறது. திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் 15 நாட்களும், நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு 1 மாதமும் காத்திருக்க வேண்டும். ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் என்றாலும் அது மிக விரைவாக பலன் தரக்கூடியதாகும். செவ்வாய் பகவான் வீடு, நிலம், சொத்து ஆகியவற்றிற்கு காரணமான கிரகம் என்பது அனைவருக்கும் தெரியும். செவ்வாய் பகவானை வழிபட்டால் வீடு, வாகன யோகம் அமையும். அதைவிட முக்கியமானது, செவ்வாய் பகவான்தான் இரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமானவர். இவரே உடல் வலிமை, தைரியம் ஆகியவற்றிற்கும் காரணமான கிரகமாக கருதப்படுகிறார். அங்காரகன் என அழைக்கப்படும் செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமரன் என்ற திருநாமத்தாலும் குறிப்பிடுவதுண்டு. மனித உடலில் முகம், இரத்தம், சுரப்பிகள், கல்லீரல், இடது காது, எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றிற்கு செவ்வாய் பகவான் தான் காரணமானவராக இருக்கிறார். இதனால் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து அவர்க்குரிய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுவதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் குறையும். அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஓரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலத்தில் செய்யும்போது அதற்கு விரைவான பலன் கிடைக்கும். என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதோடு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை மாற்றும் சிறப்பான வழிபாடு என்று கூட இதை சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு ஒரு தட்டினை எடுத்துக்கொள்ளுங்கள். எவர் சில்வர், பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகங்களால் ஆன தட்டுக்களை பயன்படுத்துவது சிறப்பு. அதன் மத்தியில் மஞ்சள், குங்குமம் தொட்டு வைத்து கொள்ளுங்கள். 6 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளி எடுத்து விடுங்கள். வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் என்றாலும் அதன் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக ஐதீகம். அதனால் அதனை அகற்றிவிட்டு 6 வெற்றிலைகளின் மேல் நடு நுனி பகுதியில் மஞ்சள், குங்குமம் தொட்டு வைத்து கொள்ளுங்கள். இப்போது இந்த வெற்றிலைகளை விசிறி போல் தட்டில் பரப்பி வையுங்கள். 6 வெற்றிலைகளின் நுனிப்பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும், அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் அந்த வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையிலும் வைக்க வேண்டும். அந்த 6 வெற்றிலைகளிலும் பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வையுங்கள். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். 6 வெற்றிலைகளிலும் படும் வகையில் விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும். பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களின் வேண்டுதலை சொல்லி முறையிடுங்கள். இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரிய வேண்டும். வெற்றிலை தீபம் மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமையில் வீட்டின் பூஜை அறையில் சட்கோண கோலமிட்டு அதன் மீது 6 நெய் விளக்குகள் ஏற்றியும் வழிபடலாம். இப்படி ஏற்றுவதால் அந்த 6 விளக்குகளிலும் முருகப்பெருமானின் 6 முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்யும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு நெய்வேத்தியமாக 2 வாழைப்பழங்கள் அல்லது சர்க்கரை கலந்த பால் என எது வேண்டுமானாலும் வைக்கலாம். இந்த 2இல் ஏதாவது ஒரு வழிபாட்டினை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து 6 வாரங்கள் செய்து வர வேண்டும். 6 வாரங்களில் இந்த வழிபாடு நிறைவு செய்வதற்குள் உங்களின் வேண்டுதல் நிறைவேற துவங்கிவிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.